நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃபார் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு என்னென்ன லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இருக்குன்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னா மேரேஜ் அட்வான்ஸ், ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ், வார்ம் கிளாத்திங் அட்வான்ஸ், சைக்கிள் அட்வான்ஸ். ஓகே, எஸ், இப்போ பார்க்கலாமா ஒன் பை ஒன். இப்போ பாருங்கள், இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பியரிங் அட்வான்சஸ், அதாவது இந்த அட்வான்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி பிடிப்பாங்க. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்சஸ் அப்படின்றதும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பியரிங் அட்வான்சஸ். ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் வட்டி உண்டு அப்படின்றத அர்த்தம். ஓகே, எஸ், இப்போ மேரேஜ் அட்வான்ஸ். ஓகே, மேரேஜ் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்னா இது எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எஸ், பாருங்கள், மேரேஜ் அட்வான்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு 2 வாட்டி தான் அலௌட். அவரோட என்டையர் சர்வீஸ் பீரியடில் ஒரு எம்ப்ளாய்க்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 2 வாட்டி இந்த மேரேஜ் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அது மேலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 6,000 rupees. ஒன்று அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட மேரேஜாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சன்னோட மேரேஜாக இருக்கலாம். ஓகே, ரெண்டுத்துக்குமே அட்வான்ஸ் வாங்க முடியும். அப்படி வாங்கினாங்க அப்படின்னா 6,000 rupees மேல் எம்ப்ளாயியாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஓகே, இல்லை அவங்க சன்னுக்கு கல்யாணம் அப்படின்னா 6,000 rupees தருவாங்க. இதுவே ஃபீமேல் எம்ப்ளாயி இல்லை டாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 10,000 rupees தராங்க இந்த மேரேஜ் அட்வான்ஸுன்றது. ஓகே, பையனாக இருந்தது, கல்யாணம் பண்ணிக்க போகிறது பையனாக இருந்தது, மேலாக இருந்தாங்க அப்படின்னா 6,000 rupeesம், ஃபீமேலாக இருந்தால் 10,000 rupeesம். ஓகே, இப்போ இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னா 50 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கொடுக்குற அந்த 6,000ஓ 10,000ஓ 50 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ், எவ்வளோ அட்வான்ஸ், இந்த 6,000ஓ 10,000ஓ இன்டூ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் டிவைடட் பை 500. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இந்த மேரேஜ் அட்வான்ஸோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படின்னா அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், 50 இன்ஸ்டால்மெண்ட் இல்லையா, டிவைடட் பை 500 தான். ஓகே, எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பியரிங் அட்வான்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ். ஓகே, இப்போ இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் அப்படின்னா 50 lakh rupees. இது யாருக்கு தருவாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் மினிமம் 4 years சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் தருவாங்க. அப்படி கொடுத்த இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை எத்தனை மாதமாக ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. ஓகே, 180 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸில் 1% இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டாக வாங்குகிறாங்க. இது எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட ஃபேமிலியிலேருந்து இதை ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயி இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே இறந்துட்டாரு அப்படின்னா ஃபேமிலிக்கிட்டேருந்து இதை ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இந்த 1% ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பார்த்திங்களா உங்களுக்கு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுக்காக வாங்குகிறாங்க. ஓகே, அண்ட் இந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கமென்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th month, அதாவது அந்த அட்வான்ஸ் கொடுத்து அந்த ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th month பே பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். இல்லைன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இது, இல்லைன்னா 18th month, இது ரெண்டுத்தில் எது ஏர்லியரும், சீக்கிரமாகவே ஹவுஸ் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட் எடுத்துப்பாங்க. இல்லை ஹவுஸ் கம்ப்ளீஷன் லேட் ஆகுது அப்படின்னா 18th month வந்து இந்த ரெக்கவரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்போ வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோட ரெக்கவரி முடிஞ்ச பிறகு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 lakh வாங்குறாரு இல்லையா, அந்த 50 lakh பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்த பிறகு தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்போ பிடிப்பாங்கன்னா பிரின்சிபல் பே பண்ண பிறகு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ நாளில் ரெக்கவர் பண்ணுவாங்கன்னா 60 இன்ஸ்டால்மெண்ட். ஏற்கனவே அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு 180, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 60, மொத்தம் பார்த்திங்கன்னா 240 இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை ரீபே பண்ண வேண்டியது இருக்கும். இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 226 தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோடில் தான் இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வாங்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்றது இந்த 50 lakhs சொன்னோம் இல்லையா, இது வந்து அப்படியே 50 lakh கொடுத்துட மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பே அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ்.
ஓகே, ஒரு எம்ப்ளாயியோட பேயும் டியர்னஸ் அலவன்ஸையும் ஆட் பண்ணி 90 மந்த்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அது வந்து ஜாஸ்தி இருந்துச்சு, 50 லேக்கை விட ஜாஸ்தி இருந்ததுன்னா இட் இஸ் லிமிட்டட் டு 50 லேக். மேக்ஸிமம் 50 லேக் தான் தருவாங்க இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸுன்றது. ஓகே, 90 மந்த்ஸ் பே, டியர்னஸ் அலவன்ஸ். ஓகே, இது ரெண்டும் 90 மந்த்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணி 45 லேக் இருந்தால் 45 தான் தருவாங்க. ஓகே, இது வந்து 55 லேக் ஆகிடுச்சு அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ் பேவும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு 50 லேக், 50,000 லட்சம் தான் தருவாங்க. ஓகே, எஸ். இப்போ நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வாங்கின எம்ப்ளாயி இறந்துட்டாரு அப்படின்னா ஃபேமிலியிலேருந்து ரெக்கவர் பண்ண மாட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அமௌண்ட் வாங்குறது. ஓகேவா, இப்போ ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை பற்றி புரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அட்வான்ஸ். இந்த கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு 50,000 rupees இந்த அட்வான்ஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஆர் த காஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் விச் எவர் இஸ் லெஸ். மேக்ஸிமம் 50,000 எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. காஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது ரெண்டுத்தில் எது ஹையரோ அப்படின்னு பார்த்து அதில் வந்து கொடுப்பாங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் 50,000 இல்லை 40 தான்னா 40 தான் தருவாங்க. ஓகே, இல்லை 60,000 ஆகிடுச்சு அப்படின்னா 50,000 தருவாங்க. அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவு தருவாங்க அப்படின்னா 50,000 தருவாங்க. இதை எவ்வளோ நாளுக்கு ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா 100 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. 50,000 ரூபாய் வாங்கினா 100 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் மாதம் கட்டினா போதும் 50,000 rupees வாங்கும்போது. ஓகே, அண்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுபடி சேஞ்ச் ஆகும். ஓகே, கான்ஸ்டண்ட்டான ஒரு ரேட் கிடையாது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் டைம் டு டைம் இது சேஞ்ச் ஆகும். எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வார்ம் க்ளோத் அட்வான்ஸ். இந்த வார்ம் க்ளோத் அட்வான்ஸுன்றது யாருக்கு தருவாங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்க கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு கொடுக்கறது தான். ஓகே, ஹில் ஸ்டேஷனில் அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்காக இந்த வார்ம் க்ளோத் அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. இதை வந்து எவ்வளோ நாளுக்கு ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னா 20 இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க. 20 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா கன்வேயன்ஸ் அட்வான்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதே தான் இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, வார்ம் க்ளோத் அட்வான்ஸ்ன்றது 1000 rupees. எவ்வளோ மந்த்துக்குன்னா 20 மந்த்ஸ்க்கு வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கன்வேயன்ஸ் அட்வான்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்க கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு கொடுக்கறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? சைக்கிள் அட்வான்ஸ். சைக்கிள் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 1500 rupees தராங்க அட்வான்ஸ் அமௌண்ட். இந்த சைக்கிள் அட்வான்ஸ் வந்து 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த சைக்கிள் அட்வான்ஸை சாங்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு வாட்டி சைக்கிள் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த சைக்கிள் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 6 வருஷம் கழித்து தான் நம்ம வாங்க முடியும். ஓகேவா, எஸ். இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் அட்வான்ஸஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.